ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா கொரியன்ல ஒரு மிஸ்டர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி அக்லி அப்படின்ற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவளே வந்துட்டு கண்ணு தெரியாது. பட் இருந்தாலுமே சொந்தமா வந்து ஒரு ஸ்டாம்ப் பிசினஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டுக்கு வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் திடீர்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நம்ம ஹீரோவுடைய அம்மாவோட டெட் பாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் மூலியமா வந்துட்டு கிடைக்குது. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டெட் பாடியில இப்போ வந்து வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தன்னுடைய அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. கடைசியா இவர் அம்மாவுடைய போட்டோ ஆச்சு இவர் பார்த்தாரா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல நடக்கிற சம்பவத்தையும் பாஸ்ட்ல நடந்த சம்பவத்தையும் நான்லியரா வந்துட்டு கொண்டு போவாங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. மெயினா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த சீன் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி படத்தோட எல்லாருமே ஒரு நல்ல ஃபோக்கஸை கொடுத்துருக்காங்க. மெயினா நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான ஃபோக்கஸை கொடுத்துருக்காரு. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் ஒர்க் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைம் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பார்த்தீங்கன்னா 6.5 கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.